எங்க அம்மா வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் எப்படி வெட்டு போட்டிருக்கும் போல இருக்கு. பார்த்தா சிகப்பு கலர்ல இருந்துச்சு. எதுவும் செம்மரம் எதுவும் முளைச்சிட்டோம் அப்படின்ட்டு மேல நிமிந்து பார்த்தா தான் தெரியுது அதேதான் புங்க மரம் போல இருக்கு. அதையே சிகப்பா இருக்குன்னு ரொம்ப நேரம் அதுலயே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் இன்னமும் நாங்க விறகு அடுப்பு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்க ஊர்ல என்ன ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா டீ போட மட்டும்தான் சிலிண்டர் அடுப்பை யூஸ் பண்றாங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விறகு பாத்தீங்கன்னா கீழே கிடக்குறனால மழை பெஞ்சுட்டு வச்சுங்களேன், அது விறகு காயாமலேயே அப்புறம் கரையை அரிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே ரொம்ப அந்த ஓடே இல்லாத அளவுக்கு ஆயிருந்த விறகெல்லாம். அதுக்கண்டு எங்க அம்மா என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த விறகெல்லாம் வேஸ்டா போயிட்டுதான், மழை காலம் வந்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு எல்லா விறகையும் அள்ளி இந்த மாதிரி பரன் கட்டி போட்ட மாதிரி போட்டிருக்குது. இது பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச விறகு காஞ்சிரும் சீக்கிரமா, அப்புறமேல கரையானும் அரிக்காது. ஏன்னா மழை காலம்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப விறகு கஷ்டமா இருக்கும்னால எங்க அம்மா இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு, ஏன்னா முதல்ல எங்க வீட்டுல நிறைய விறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்டாவே போய் கிடந்தது. இது ஒரு நல்ல ஐடியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் மரத்துல உள்ள அந்த குருத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த அதை யாரும் நிறைய பேர் சாப்பிட்டுருக்கீங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அதை பறிச்சு தின்னுட்டே இருப்போம். அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாய்க்கால்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெங்காய தாமரை செடி இருக்கும். இது நம்ம வேகமா இந்த செடி மேல ஓடணும்னு வச்சுங்களேன், நம்ம உள்ளாரே போக மாட்டோம் தண்ணிக்குள்ள, அப்படி மேலேயே ஓடிடலாம். மெதுவா போனோம்னா உள்ளார போய் முக்கி சாக வேண்டியதான். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாடாமல்லி கலர்ல ஒரு அழகான பூ பூக்கும். அந்த பூ பாத்தீங்கன்னா அந்த செடியில பூக்கல. அதனால சரி ஓரத்துல உள்ள இந்த செடியில பூத்துருந்துச்சா அதை பறிச்சு கையில வச்சு அழகா பார்த்துட்டு சரி அதுலதான் பார்க்கல இதுலயாச்சும் பார்த்தோன்னு அப்புறம் பார்த்துட்டு வந்துட்டோம்.